Welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல நம்ம answer key of set C of AAB 19 பார்க்கலாம். இது ஒரு continuation வீடியோ. நம்ம ஏற்கனவே இந்த questionோட answer key அதாவது AAB 19 ஓட answer key that is from question 1 to 20 பார்த்துட்டோம். அது part 1 வீடியோ. இப்போ இந்த part 2 வீடியோல questions 21 to 40 நம்ம discuss பண்ணலாம். Let's get into the video. Question number 21. Which of the following acts is popularly known as umbrella legislation? So, in the நாலுல எது umbrella legislation அப்படின்னு பார்த்தீங்கன்னா option B, the Environment Protection Act 1986. Question 22. Which are included under section 2(1)W of the IT Act 2000 as intermediaries? Okay. In the question படி intermediaries with respect to electronic record intermediaries na யாரு அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அந்த intermediaries ஓட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது electronic records store or receive or transmit from one person to another person on behalf of another person. இந்த வேலையெல்லாம் செய்றவங்கள நம்ம intermediaries அப்படின்னு சொல்லுவோம். இதுல நாலு ஆப்ஷன்ஸுமே சைபர் கெஃபே, டெலிகாம் ரெகுலேட்டர்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த நாலுமே இந்த வேலையை தான் பண்ணுது. ஸோ அக்கார்டிங் டு மீ இதுல ஆப்ஷன் பி 1, 2, 3 and 4 இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இதுல இந்த செக்ஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களால டெலிகாம் ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கறது டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற வார்த்தையா பார்க்க முடியும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ங்கிற வார்த்தையும் அங்க இருக்கும், இந்த செக்ஷன்லயே இருக்கும். பட் சைபர் கெஃபேவும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஆக்சுவலா அப்படியே இந்த செக்ஷன்ல இருக்காது. பட் அதோட டெஃபினிஷனும் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் டு ரிலவென்ட் டு இன்டர்மீடியரிஸ். அந்த வார்த்தைகளோட அர்த்தமும் இன்டர்மீடியரிஸ்குள்ளதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப். நம்மளோட யூடியூப் இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த யூடியூப்ல நம்ம என்ன பண்றோம், அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த டேட்டாவை அவங்க டிரான்ஸ்மிட் பண்றாங்க, நம்ம அதை பாக்குறோம், அது அங்க ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அதுவும் இன்டர்மீடியரிக்குள்ளதான் எனக்கு வரும் அப்படிங்கறதுனால ஆப்ஷன் பி 1, 2, 3 and 4 இதுதான் கரெக்ட் ஆன்சர். சைபர் கெஃபே இதே ஐடி ஆக்ட்ல வேற ஒரு செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அந்த செக்ஷன்ல சைபர் கெஃபேயோட டெஃபினிஷன் பார்த்தாலும் அங்கேயும் டேட்டாஸ டிரான்ஸ்மிட் பண்றது பத்தி தான் பேசியிருப்பாங்க. சோ இது எல்லாமே இன்டர்மீடியரிஸ்குள்ளதான் வரும். நெக்ஸ்ட் question number 23. Which is not a procedural safeguard to counter objectivity threats? அதாவது இந்த question படி procedural safeguard குள்ள எதெல்லாம் வராது அப்படின்னு கேக்குறாங்க. procedural safeguard பண்றது மெயின் பர்பஸே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா bias ரெடியூஸ் பண்றதுக்கு அப்படின்னு தான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த நாலுல எதை பண்ணா பர்சனல் bias நம்மளால ரெடியூஸ் பண்ணி அங்க ப்ரொசீஜரல் சேஃப்கார்டை இன்னும் நிறைய அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறது தான் இந்த கேள்வி. ஆனா இங்க கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த கொஸ்டினை கரெக்டா அவங்க ஃப்ரேம் பண்ணலையோ இல்ல ஆன்சர்ஸ்ல அந்த ஆப்ஷன்ல கரெக்டா அவங்க அதுக்கான ஆன்சரை கரெக்டா அவங்க போடலையோ அப்படின்னு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் தான். ஏன்னா ஆக்டிங் இன் அ ஃப்ராடுலன்ட் மேனர், ஒரு ஃப்ராடுலன்ட் மேனர்ல நீங்க ஆக்ட் பண்றது ப்ரொசீஜரல் சேஃப்கார்டா இருக்க போறது இல்ல கட்டாயமா. சோ அது கண்டிப்பா நாட் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் தான். அதே மாதிரி நான் டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிற வார்த்தை வரும்போதே அங்க டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கறது அர்த்தமாகுது. சோ டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு இது ப்ரொசீஜரல் சேஃப்கார்டா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ அது மாதிரி ப்ரொவைடிங் பியர் ரிவ்யூ ஃபார் வேல்யூவேஷன் இது ஒரு ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் தான். சோ நாட் அப்படிங்கிற இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுமே வரும். அப்படி இருக்கும்போது அதை ரிலேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க ஏபிசிடில இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின். பட் லெட்ஸ் வெயிட், ஏபி இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 24. As per section 284 share capital includes இது கம்பெனி ஆக்ட் படி இந்த செக்ஷன்ல கொடுத்திருக்கிற இந்த நாலு ஆப்ஷன் அதாவது டிபென்ச்சர்ஸ், பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இந்த நாலுல எதை இந்த செக்ஷன் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் a very direct question. Answer is stocks. So அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் A only 3. Question number 25. Which of the following legislation has been included under the Social Security Code 2020?
சோ இங்க ஒரு 4 லெஜிஸ்லேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020ல மொத்தம் 9 லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கும். அந்த 9ல பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 இல்ல. சோ அப்படி இருக்கும்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், தி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆக்ட், இந்த மூணுமே சோஷியல் செக்யூரிட்டி கோட்ல இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் 1, 2 and 4 A, option A, 1, 2 and 4, this will be the correct answer. Question number 26. Dash have not been set up under the provisions of the Industrial Disputes Act 1947 for adjudication of industrial disputes in an organization. Industrial disputes adjudicate பண்றதுக்கு நமக்கு Industrial Disputes Actல என்ன இருக்கு என்ன இல்ல அப்படிங்கறது பார்க்கும்போது அந்த ஆக்ட்ல லேபர் கோர்ட்ஸ், நேஷனல் ட்ரிபியூனல், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் இதெல்லாமே நம்மளால இந்த ஆக்ட்ல பார்க்க முடியும். ஆனா என்வாயரன்மெண்டல் ட்ரிபியூனல்ஸ் இந்த ஆக்ட் பிரகாரம் இதுல இல்ல அப்படின்னு தெரியும். டைரக்டா பாத்தீங்க இண்டெக்ஸ பாத்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூனல் இல்லங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சோ இதுல ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, என்வாயரன்மெண்டல் ட்ரிபியூனல்ஸ். 27. XYZ Textiles Limited, a manufacturing company, recently terminated 4 workers without providing any compensation. The termination was because of the misconduct on the part of the workers. The company issued a show cause notice and the disciplinary inquiry was also conducted against them. On the basis of the recommendations of the committee, the services of these employees were terminated. The workers claimed the retrenchment compensation, which was rejected by the management. Aggrieved by the rejection, the workers have filed a complaint in the Labour Court under the provisions of Industrial Disputes Act 1947. Okay. இந்த questionல company ஒரு 4 workers terminate பண்ணிருக்காங்க. terminate பண்ணதுக்கு ரீசன் அவங்களோட மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மிஸ்கண்டக்ட்டுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ், ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி கண்டக்ட் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜரல் வழியில தான் அந்த டெர்மினேஷன் நடந்திருக்கு. ஆனா அந்த ஒர்க்கர்ஸ் அக்ரீட் ஆகி இதுக்காக காம்பன்சேஷன், ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் கேக்குறாங்க. இங்க எங்கேயுமே ரெட்ரென்ச்மெண்ட் அங்க அப்ளிகபிள் இல்ல. ஏன்னா ப்ராப்பர் ப்ரொசீஜரல் வழியில தான் அந்த டெர்மினேஷன் நடந்திருக்குன்ற போது அது ரெட்ரென்ச்மெண்ட் கிடையாது. ரெட்ரென்ச்மெண்ட் இல்ல அப்படிங்கிற போது அவங்க அதுக்கான காம்பன்சேஷனும் கேட்க முடியாது. சோ based on this problem இங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா option C, the termination does not amount to retrenchment and hence no compensation. Next, question 28. Malti, a small business owner, runs an online clothing store. Recently, she noticed that her website had been hacked and her customers' personal information, including names, addresses, and payment details, was stolen. Shortly after, some of her customers reported unauthorized transaction on their accounts, and Malti wishes to file a complaint against the incident. On the basis of the above problem, select the correct option. Okay. இங்க நமக்கு இத படிக்கும் போதே தெரியும் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. இத நீங்க டைரக்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு. இங்க ஆப்ஷன்ல செக்ஷன் 66 ரெண்டு இடத்துல இருக்கு. சோ டைரக்ட் எடுத்து 66 நீங்க ரீட் பண்ணீங்கனாலே இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். It is punishable under section 66 of the Information Technology Act 2000 and the customers can claim the compensation under certain circumstances. So option A is the correct answer here. Now question number 29. Which of the following are included under the definition of employer given under the Industrial Relations Code 2020? Okay. Industrial Relations Code 2020 நம்ம பேரக்ட் எடுத்துட்டு போயிருப்போம் எக்ஸாம்ல. லேபர் லா பேரக்ட் நம்ம கிட்ட இருந்திருக்கும். பட் ஆனா அதுல இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காது மோஸ்ட்லி. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020 எல்லாம் புதுசா லேபர் லா அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்குதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃப்ரம் லேபர் லா. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஆக்கிபையர் ஆஃப் த ஃபேக்டரி, கான்ட்ராக்டர், manager of the factory, managing director of the factory. இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட்ல கொடுத்திருக்கிறதுபடி இந்த 4மே எம்ப்ளாயர் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன்ல ஆல் தீஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின். எல்லாமே வருதுங்கிற பட்சத்துல ஆல் தீஸ் இல்ல 1, 2, 3 and 4 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இருந்திருக்கணும். அப்படி இல்லாததுனால
என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு disputed question, but still let's wait for the AAB official answer key. Next, question number 30. Ms. J, knowing while taking the lift, the driver Mr. T was under the influence of alcohol. Consequently, the car met with an accident and Ms. J got injuries and has filed a case for compensation. Which defense could be claimed by Mr. T? Okay, இது TOTSல வர question. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு answer voluntary non-fit injuria. அதாவது யார் அங்க பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்களோ அந்த பாதிப்பு அவங்க தன்னைத்தானே தேடிக்கிட்டது. அவங்களுக்கு இதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுமே அந்த செயலை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு காம்பன்சேஷன் கேட்டா கிடைக்காது. அது மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல தப்பு பண்ணவங்க என்ன மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சேதான் அவங்க தப்பு பண்ணாங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் அவங்க எடுக்க முடியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் அண்டர் டாட்ஸ். ஆப்ஷன் சி, voluntary non-fit injuria is the correct answer for this question. 31. Mr. K is the owner of a building containing a large number of rooms and had derived a considerable income by letting them. Mr. Y is the owner of an adjacent cotton mill which was erected after the occupation by Mr. K. Owing to noise and smoke of the mill, several rooms remained vacated, resulting in a loss for Mr. K. Examine relevant tort for the case. Gloucester Grammar School. இந்த கேஸ் தெரியாதவங்க இருக்க மாட்டோம். டாட்ஸ் லால இந்த Gloucester Grammar School அப்படிங்கிற கேஸ் ரொம்ப முக்கியமானது, which relates to damnum sine injuria. இந்த கேஸ், அதாவது இங்க கொடுத்திருக்கிற இந்த சிச்சுவேஷன் more or less damnum sine injuria, அதாவது Gloucester Grammar Schoolோட அந்த ஃபேக்டோட ஒத்து போகுது. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதோட ஆப்ஷன் சி, damnum sine injuria, இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சிலர் இத நியூசன்ஸோட ரிலேட் பண்றாங்க, பிகாஸ் owing to noise and smoke. இந்த நாய்ஸ் அண்ட் ஸ்மோக், அதாவது நியூசன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, unlawful interference with the enjoyment of the other, அததான் நம்ம நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த unlawful interference எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலா நம்ம நேரடியா போய் அந்த unlawful interference பண்ண மாட்டோம். through some other intangible sources like smoke or noise, இந்த மாதிரி இல்ல பெட் அனிமல்ஸ் மூலமா இல்ல ட்ரீஸ் மூலமா, நம்ம இல்லாம வேற ஒரு intangible sources மூலமா இந்த மாதிரி unlawful interference பண்றதுதான் நம்ம வந்து நியூசன்ஸ் சொல்லுவோம். பட் இந்த ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு நியூசன்ஸை விட damnum sine injuria தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். பிகாஸ் இங்க நியூசன்ஸ், அதாவது இந்த மில் அவங்களோட இங்க கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, இட் வாஸ் erected after the occupation of Mr. K. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தான் இந்த மில் அங்க வருது. அந்த மில் unlawful interference கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது unlawful interference இல்ல. அவர் எப்படி ஒரு பில்டிங்க வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாரோ, இவரு அவரோட இடத்துல அவர் ஒரு மில்ல வச்சிருக்காரு. அவங்களோட ரைட்டை எக்ஸசைஸ் பண்றாங்க. எஸ், மிஸ்டர் கேக்கு லாஸ் இருக்குதா இந்த மில்னால, பட் அது லீகல் இன்ஜுரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க டேமேஜ் இருக்கு, பட் வித்தவுட் லீகல் இன்ஜுரி. அதனால damnum sine injuria இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் 32. There was a collision between two buses, one owned by the government and the another was a private bus. The private bus was coming from the wrong side and the government bus was coming rashly, neither slowing down after seeing the other bus. Determine the tortious act. இங்க பிரைவேட் பஸ் டிரைவர் மேலயும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் பஸ் டிரைவர் மேலயும் தப்பு இருக்கு. தப்பு எப்போ ரெண்டு சைட்லயுமே இருக்கோ அது கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் தான் வரும். சோ இங்க ஆன்சர் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ், ஆப்ஷன் பி. 33. The term income is described in the Income Tax Act 1961 under Section 224. 34th question. Mr. X deposits ₹65,000 in the term deposit of 5 years with the post office to avail tax deduction under Section 80C. Assuming Mr. X does not opt for concessional tax regime under Section 115BAC of the Income Tax Act 1961, select the correct option. இங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, option D, Mr. X is not guilty of either tax evasion or tax avoidance. Next, 35.
Read the given statements and choose the correct option. Statement 1. Agricultural income is exempt from tax under section 10(1) of Income Tax Act 1961. Statement 2. Tax on non-agricultural in case of non-agricultural income exceeds rupees 5,000 is determined by scheme of partial integration of non-agricultural income with agricultural income. இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அசஸ் பண்ணி கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதோட ஆன்சர் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா out of the 4 the correct option is B. Both the statements are correct. 36. Miss J, a banker, refuses to honor a check of Miss F. Though she was having sufficient balance, yet it does not suffer any loss to Miss F. Miss F can file the case under which scenario? So, இதுவும் again, it's a question from TOTS. Okay. இங்க அவங்களுக்கு டேமேஜ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பட் லீகல் ரைட் வயலேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா. So, in that case, injuria sine damnum. Option D, injuria sine damnum. This is the correct answer. Next. Mr. B told Mr. A to leave the premises in occupation of Mr. A. When Mr. A refused, Mr. B collected some of his workmen who mustered around Mr. A. They tuckled up their sleeves and arms and threatened to break the plaintiff's neck if he did not leave. Under which tortious act can Mr. A file the case? Okay. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி assault. Assault அப்படின்னா நீங்க ஆக்சுவலா ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு இல்ல, நீங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி அவங்க கிட்ட போனாலே அதுவே assault தான். The concept of invalid guarantee is covered under sections. இது ஒரு டைரக்ட் क्वेश्चन. சோ இதுல ஆப்ஷன் டி 142 to 144 இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 39. A real estate developer entered into a contract with B, the owner of a piece of prime land, for the purchase of her property. The contract stipulated that A would pay rupees 50 lakhs in advance and the remaining rupees 1 crore within 6 months. In return, B agreed to transfer the title to the land. However, after receiving the advance payment, B refused to execute the sale deed, claiming that she received a better offer from another buyer. A demanded the enforcement of the contract under Specific Relief Act 1963, but B denied his claim. On the basis of the above problem, select the correct answer. Okay, இதுலயும் ரெண்டு ஆன்சர் இங்க கரெக்டா இருக்கும். பட் லெட்ஸ் வெயிட். ஆன்சர் கீ ஏபி கொடுக்குற ஆன்சர் கீல எதை அவங்க மைண்ட்ல வச்சு கொடுத்தாங்கன்றத நம்ம அவங்க அபிஷியல் கீல பார்க்கலாம். இங்க எந்த ரெண்டு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா A may file a suit in the civil court having the powers under the Civil Procedure Code 1908. இந்த ஆன்சர் கரெக்ட். சிபிசி மூலமா அவங்க ஒரு சூட் ஃபைல் பண்ணலாம், இதுவும் கரெக்ட் தான். பட் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ரியல் எஸ்டேட் டெவலப்பர் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது ரியல் எஸ்டேட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக தான் அவங்க ப்ராப்பர்ட்டிய வாங்குவாங்க டெவலப் பண்றதுக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டு ஏதாவது கேசஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட் அந்த ஆக்ட்லயே கொடுத்திருக்காங்க. நீங்க A may file a suit in the special court constituted under the Specific Relief Act 1963. இந்த ஸ்பெஷல் கோட் அப்படிங்கிற வார்த்தை இங்க அப்ளிகபிள் ஆகும் எப்போ அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக இந்த லேண்ட் அவர் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல. ஆனா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கொஸ்டின்ல இல்ல. பட் அத மைண்ட்ல வச்சுதான் இவங்க இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற போது இது கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜெனரலா சிபிசி இதுவும் கரெக்ட் தான். லெட்ஸ் வெயிட். பிகாஸ் ரெண்டு ஆன்சர் அப்ரோப்ரியேட்டா இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது டிஸ்பியூட்டட். பட் லெட்ஸ் see. 40. A transfers a piece of land to B on the condition that B shall not transfer the land to anyone else for the next 10 years. In this case, B has no right to transfer the land to someone else for the next 10 years. On the basis of the above problem, select the correct option. So, இங்க transfer, அதாவது B transfer பண்ணணும் அப்படின்னா அவருக்கு A சில லிமிடேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாரு. இத்தனை டைம் பீரியட் வரைக்கும் உங்களால இது இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு ஒரு லிமிடேஷன் அங்க ஃபிக்ஸ் பண்றதுனால it amounts to conditional limitation of transfer of property. Option D is the correct answer here.